தலை என்னங்க வெறும் தீப்பெட்டி எடுத்து கொடு தலைக்கு. தீப்பெட்டி எடுத்து கொடு தலை சீரட்டை பத்த. தீப்பெட்டி கொடுப்பா. ஏங்க வேணாம். தீப்பெட்டி இல்லாம இல்லங்க. சும்மா வெறும் சிகரெட் வந்து. தீப்பெட்டி இல்லாமையா இருக்கு. பந்தாவுக்காக வேண்டாம்னு தான் பத்த வைக்கல. என்னது வேண்டாம்னா? பத்த வச்சா தீந்து போமா இல்லையா? இது 1.5 மாசமா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. 1.5 மாசம். சும்மா கிடையாது. 13 ரூபா ஒரு சிகரெட். பார்த்தாலும் நீனே பேசிக்கிட்டு இருக்க. ரவுண்டு கொண்ட. ஐயால போட்டு வாயை பிடிச்சி கிழிச்சு புடுவேன். என்கிட்ட வச்சுக்க. என்ன தெரிச்சு வந்துருச்சு. உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆளை மூஞ்சி ஏரியாவில் பெரிய ஆளு யாரு இருந்தால சொல்லு தோற. உருவம் பெருசா இருந்தா பயப்படலாமாப்பா? அப்படி இல்லம்மா. என்ன வணக்கம். பெரிய ஆளு அவர் இல்லாம எந்த காரியம் நடக்க அவர் தெரியாம அப்படிலாம் பேசக்கூடாது. ஏப்பா அப்படி சொல்றீங்க? ஒரு பெரியவரை போய் அப்படிலாம் பேசக்கூடாதுமா. பெரிய ஆள் மோரகடியா பாருங்க. தல நான் பேசுறேன். என் மக தல அது சின்ன பிள்ளை. என் மக ஓம் பிள்ளையா? எடியா கைய ஓடிச்சு புரிய ஓடிச்சு. உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தேவையில்லாம அனாவசியமா பேசியிருக்காத. வாயில கிழிச்சு புடுவேன். போற ரோட்ல சாமான் மேல தெரிச்சு போவோம். அவர் யாரும் தெரியாம என்ன அப்பா அந்த ஆளு வந்து லூசு மாதிரி பேசியிருக்காருப்பா. வண்டே உடைச்சு விடுமா. பாலுக்கு பாக்குறதா பால் பானைக்கு பாக்குறதான்னு பாக்குறேன். நீ பால் பானையும் பார்க்க வேணா உனத்தையும் பார்க்கணும். நீ அவர் யார் தெரியுமா? யார் நம்ம ஏரியாவுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்க. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வை. அந்த கல்யாண வீட்டுல இவர்தாம்மா மாப்பிள்ளை முகரகட்டைய பாருங்க. மாலையும் மரியாதையும் நமக்கு தான் முதல்ல வரணும். எவ்வளவு ஒரு கூட்டம் நடக்கணுமே புது கூட்டம். இவர் தான் முதல்ல பேசணும். இவர் தான் தப்பு பண்ணாப்லையா? இவர் இல்லாம இந்த ஏரியாவில் எதுவும் நடக்காதமா. என்னப்பா பெரிய ஆளுன்றியே இந்த ஆட்டம் ஆடுது. கோவம் அப்படியே அடக்கிட்டு இருக்கேன். பிரஷர் சுவர்லாம் இருக்கும் போலயே. கோவத்தை கட்டுப்படுத்துறாருமா. டேய் 10 ரூபாய் கீழே நடந்தா எடுப்பியா? நான் 1 ரூபாய் கீழே நடந்தா கூட எடுப்பேன். எங்க தலைவர் அப்படி இல்லம்மா. ஏரியாவில் 10,000 ரூபாய் ஒரு நோட்டு கட்டா கிடந்தா கூட 10,000 ரூபாய் கட்டா கிடந்தா கூட எடுக்க மாட்டாரு. ஏன் அந்த ஆளுக்கு மூலமா நீங்க பொறுமையா இருங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா தல. எங்க ஏரியாவிலே காணும். நீங்க அதை சொல்லுங்க. ஆளே பார்க்க முடியல. அந்த ஆளு குப்பை பொறுக்க போயிருந்தாப்ல. ஜெயில இருந்து நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கேன். ஏன் ஜெயில சமைக்க மறுபடியும் உள்ள வச்சிராத. ஏன் உள்ள சமைக்க ஆள் இல்லன்னு உன்னை கூப்பிட்டுருந்தாளா? என்ன வாய் ரொம்ப நீளுது. தொர்ராஜ் மகன்றனால உன்னை விடுறேன். நீ ஒண்ணு விட வேணாம் போ. முடியாத காரியத்தெல்லாம் பண்ணாம போ. விளையாட்டு நினைச்சிருக்கியா? வேண்டாம். பிரச்சனை பெருசாகிக்கிறேன். பிரச்சனை பெருசானா பரவாயில்ல. பெருசாகட்டும். பிரச்சனை பெருசாக்குறத பத்தி பேசிக்கிறீங்க. அப்படி தூக்கி அங்க தொங்க விட்டுருவேன். ஏன் நீயா முகத்துக்காக பாக்குறேன். இங்க தேவையில்லாம அனாவசியம். அப்பையில இருந்து பாத்துருக்கேன். எங்க அப்பாவே கை நீட்டி பேசியிருக்கேன். யாருன்னு தெரியாது. அப்படிலாம் பேசக்கூடாதுமா. யாருங்கப்பா? தேவையில்லாம அந்த ஆளு செவனேன்னு இருக்க சொல்லுங்க. தேவையில்லாம பெருமையா பேசுறேன் அந்த ஆளு அடி வாங்கி செத்து போயிருவாப்ல. யாருங்கப்பா? தேவையில்லாம அளவுக்கு நடந்துக்காதீங்க. அந்த ஆளு சோத்த விட்டு வேற சுண்ணாம்பையா திங்கிறாப்ல. தேவையில்லாம பேசிக்க ரவுடின்னு அந்த ஆள் தான் சொல்லிக்கிட்டு திரியறாப்ல. தேவையில்லாம பிரச்சனை. அண்ணனை பத்தி சொல்லு. நீ யாருனே அந்த பையனுக்கு தெரியாது. நீ வேற சொல்றா. அண்ணனை பத்தி தெரிஞ்சா சொல்ல மாட்டான் அவன். சொல்லு. தெரிஞ்சா சொல்ல மாட்டான்லையா? சொல்லு. அண்ணனை பத்தி சொல்லு. செவனே நீ அந்த ஆளு வாய் பேச மாட்டான்டா. சொல்றா. அண்ணன் யாரா சொல்றா? சொல்றா. நீ சொல்றியா லக்கல அவள அறுக்க வாப்பா. சொல்லு அண்ணனை பத்தி. அட சொல்றா யாருன்னு. அண்ணன் யாருன்னு சொல்றா. அட சொல்லுங்கடா சிங்கம்மா. அண்ணன் 4 பேரை போட்டு என்னடா சொல்ற? நீ தானே சொல்லுன்னு சொன்ன. இப்ப நீ ஒவ்வொரு கூட சொல்ல வேணாம் சொல்லி சின்ன பிள்ளையா இருக்க. தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. அத்தாச்சி சொல்லுங்கடா. என்ன சொல்ல தர? ராணி இங்க நடந்துக்க கொஞ்சம் கூட முறை இல்ல. இந்த முகர செல்ஃபி ஆம்பளையா ரசிகர் வேற
சரி ஆம்பளையா சரி சரிம்மா அவர் யாரும் தெரியாம அவர்கிட்ட மோதுற அந்த ஆளு நல்ல சுண்ணாம்பே திங்கறாப்ல கை வச்சு அந்த ஆளு என்ன அவ்வளவு வேணாம் ராணி சொல்றே கேளு துர்ராஜ் மகன்றனால பேசாம விடுறேன். விளையாட்டு கை இரு வரேன் கை வைக்கிற நான் வேட்டியை மடிச்சு கட்டினேன்னு தலை எங்க வேட்டி வேட்டி எங்கடா வேஷ்டிய காணும் டேய் அண்ணன் வேட்டி எங்க தலைவர் மானம் போது வேமா கட்டு வேட்டியை கட்டு வேட்டியை கட்டு வேட்டியை கட்டு எங்கடா வேட்டியை கட்டானா பட்டம் சுத்திக்கிட்டு இருக்கா அடேய் எப்ப கட்டுவே தீபாவளி முடிஞ்சிடும் பின்னாடி வேற டவுசர் வேற கிழிஞ்சிருக்கு இப்படி கட்டி நம்ம எப்படி எடுத்து தெரியா நானே கட்டி தொலைக்கிறேன் விடு போ உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல ரவுடின்னு சொல்றது பின்னாடி கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுதே உனக்கு அறிவு இல்ல உன்னை யாரும் அங்க பார்க்க சொன்னா நீ ஏன் இங்க காட்டிக்கிட்டு தெரியல எங்க அங்க என்ன இருக்குன்னு யார கை வச்சிருக்காது என்ன நீ நடக்குது நீ சின்ன பிள்ளைங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்க என்னப்பா சொல்லிருக்கீங்க சும்மா இருமா வேட்டி ஒழுங்கா என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு எங்க அப்பா இருமா இங்க வேணாம் ராணி வேணாம் அவர் யாரும் தெரியாது இங்க டேய் தலை அதை நிப்பாட்டி அரை மணி நேரம் ஆச்சு இங்க வாங்க முதல்ல உங்க தகுதி என்ன தர என்ன ஸ்டடி ஸ்டடி சட்டையை போடுங்க தல சிங்க களத்துல இறங்கிருச்சு சிங்கம் அது கொஞ்சம் யாருக்கு மயக்கம் வருதுல்ல யாருக்கு எனக்கு தான் தல சட்டை பட்டனை போடுங்க யாரும் பாக்குறீங்களா சட்டனை நீ யாரா பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டாங்கடா நீ பட்டனை போடுங்க போட்டேன் தலையை கோதி விடுங்க நல்லா யாரும் பாக்குறீங்களா ஆமா சீப் இருக்கா விளக்க மாதிரி இருக்கா கூட்டிட்டு உட்கார வைக்கிறேன் அப்படி கையால அருமை இப்பதான் அந்த பழைய ஸ்டைல அந்த கெத்து கண்ணாடியை போடுங்க தல கண்ணாடியை போடுங்க தல போடுங்க தல உங்க ஒப்பனை கணக்கு டீலிங் போயிட்டு ஷாபாஷ் நெஞ்ச தூக்குங்க தல தல சரி சரி தலை நான் பார்த்துக்கிறேன் என்ன தலை வேட்டியை நறுக்கு கட்டுங்க ஓகே கண்ணாடி போட்டீங்களா நல்லா வரப்பா வரப்பா நின்னுங்க தலை மாட்டாரா ஆமா சரியா கண்ணாடி போட்டீங்களா நல்லா முறைங்க முறைங்க தலை என்னவா வா 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 வீட்டுக்கு வாங்க உங்களுக்கும் பால் டாயில் தான் வாங்க வா வழி தெரியாம தெரியா வா என்ன சொன்ன அப்படியே அதெல்லாம் தெரியுது கண்ணாடி போட்டீங்களா போட்டேன் நல்லா முறைங்க நல்லா முறைங்க தலை உதே கண்ணாடி போட்டு முறைச்சா யாருக்குடா தெரியும் லூசு நல்லா முறைங்க ஓகே 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 என்ன நக்கல் பண்றாப்லையா ஓகே இப்ப அடிமா மறுபடியும் என்ன முறைக்கிற என் பார்வையை அப்படித்தான் முகர கட்டைய பாரு கை வச்சுட்டு என்னதல கண்ணில் கண்ணீர் வருது சிறுநீராடா வரும் கண்ணில் கண்ணீர் தாண்டா வரேன் நீ பேசாத நீங்க எல்லாம் பொம்பளை இல்லாத்தா கேட்குற தாய்மாரெல்லாம் நீங்க எல்லாம் ஒரு பச்சை பையில போட்டா அடிக்கலாம் ஏன்டி என் பிள்ளை அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை வாய முடியா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு நீ அழுது அசிங்கப்படுத்தாத தொட்டுட்டு இல்ல இன்னி தெரியும் உனக்கு என்ன தெரியும் 10 நிமிஷத்துல பாரு 10 நிமிஷத்துல என்ன பண்ணுவ இப்ப வருவாங்க போன் போட்டாச்சு வருவாங்கடி வருவாங்க
வருவியா? 2 பேரும் மெட்ராஸில் இருக்கேன், 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருக்கேன். அவன் எப்போ வருவியா? வருவியா? அதான் ஃபோன் போட்டுருக்கீங்களா போய் குடி. வருவியா? இப்போ வருவானா? ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் வாங்கிட்டு இப்போ ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு நீ பார்க்க வருவியா? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியலா இல்லையா? தொட்டுட்டீல. ஏய் இந்த அளவு தான் பொறுமை. எல்லையை தாண்டிட்டேன். எடுங்க அந்த சுத்தியல. ஏய் நீ எதை வேணா எடுத்துக்க. ஆ 5 நிமிஷத்துல பாரு பெண்ணு நடக்குதுன்னு பாரு. மறுபடியும் ஆத்தா யாரு நீ என்னை குறை சொல்லக்கூடாது. தம்பி என் பிள்ளைய என் தம்பியை ஓகே அத்தாச்சி நான் என்ன வேணும் செய்வேன். யாரும் கேட்கக்கூடாது. ஏய் கற்பழிப்பேன். ஏய் யாரையா? யாரையோ யாரையோ போ. உன்னைன்னு சொன்னா பொண்டாட்டின்னு பாரு. யாருக்கோ போ. கொஞ்சம் கூட புருஷன் இல்லாம யாரு புருஷனா? யாருக்கோ உனக்கு கல்யாணம் ஆகாதா? ஆகும். அவனுக்கு என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் என்ன வேணும்? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அது ஏய் யாருக்கோ 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 நாளைக்கே ஒரு புள்ள வரக்கம். யாருக்கோ லூசு பையல அது சொல்லக்கூடாது. இப்ப டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. யாருக்கோ நான் ஊர் பையலுக்கா புள்ள வைப்பா? உன என்ன மயிருக்கு இருக்கேன்? அதான் எதுக்கு இருக்க? எப்படி சொல்லணும்? எனக்குன்னு சொல்லணும். சரிங்க சரி. நாளைக்கே ஒரு புள்ள வரக்கம். எனக்கு நெல்லை போட்டு கொண்டு விடு அந்த பிள்ளைய. எப்படி சொல்லணும்? உங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? பொம்பளை லட்சணமா நட. போற இல்லன்னா என்ன பண்ணுவ? நீ இத்தனை அடி அடிச்சு நான் பேசாம இருந்தனால நான் கையால் ஆகாத நினைச்சியா? அதுக்காண்டி கண்ணியம். யாரு? பொம்பளைய கை தொடரவன் ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவன்னா. பெண் என்பவள் இந்த உலகத்தையே காக்கிறவ. அவளை கை தொடக்கூடாது. உன்னை தொடாம இருக்குன்னா ஏன் ஏன் போட்டேன்னா அடிச்சிருப்பேன். ஆனா அடிக்கல. ஏன்? ஏன் பெண்களை கண்களா மதிக்கிறவன். காலை மிதிச்சு விட்டியாதான் உன்னால நகர முடியல. வேண்டாம் ஒதுங்கி போயிரு. நான் ஒதுங்கி போகணும் அவசியம் இல்லை. வேணா சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. ஏன் அலையிற? எதுக்கு அலையிற? சண்டைக்கு வர்றியா? புளியோதரை கட்டிக்கிட்டு அலையிற சண்டைக்கு? ஒரு பொம்பளையா குடும்ப பாங்க நடந்துக்க. ஒரு ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன மூஞ்சி நக்குறீங்க? அதையாவது நக்குமே சொல்ல வர்றேன். ஒரு ஆம்பளை பையன் 5 வயசு பையன் இந்த மாதிரி பையன் ரோட்டில் நடந்து வரேன்னா 50 வயசு கிளவி இந்த உட்காந்துருக்கு ஒரு ஆத்தா. அது காலை நீட்டி இருந்துச்சுன்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடக்கணும். நம்ம பேரன் தான் நம்ம மயன் தான் வர்றான்னு காலை நீட்டினா நீ நீட்டிக்காத்தா உனக்கு மூட்டு வலி நான் உன்னை ஒன்றும் சொல்லலத்தா நீ நீட்டிக்க. அப்படி நீட்டாம மடக்காம இருந்தா நம்ம திமிரு வச்சு போச்சுன்னா தான் ஓ உன்னை மன்னிச்சிட்டேன் போ. நீ ஒண்ணு மன்னிக்க வேணாம். நான் அப்படி நீட்டி தான் உட்காருவேன். மன்னிக்கணும் அவசியம் இல்லை. அவர் தான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. அவர் மன்னிக்க வேணாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே. மன்னிச்சிட்டேன்னா போ. நீ மன்னிக்க வேணாம் தான் சொல்லி. இதே குணம் எப்பவும் இருக்காது. ஏன் இல்லன்னா என்ன பண்ணிடுவ? கொஞ்ச நேரத்துல ஒரு ரணகலம் ஆகிக்கிறேன். நீ ரணகலம் வேணா பண்ணு. ரணகலம் ஆகும். பண்ணுன்றேன். அந்த ரணகலம் எனக்கு தாண்டி ஆகும். உனக்கு ஆகாது. போ ரவுண்டு கொண்ட. ஏய் சின்ன பிள்ளையா இருக்க. ஏரியா ஒரு மாதிரியான ஏரியா. ஏன் இல்ல போ போ போ. முதல்ல நீ அடி வாங்கி செத்து போயிடாத. போய் நீ முதல்ல போய். ஆமா தொட்டாவ என்ன எதுக்கே தொட்டுக்கிட்டு இருக்க? தொட்டு பேசிக்கிட்டு இருக்க? அடியால தொடப்படாத. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேஜாம தரத. யாரையா போட்டு அமுக்கிட்டு இருந்த? விடு விடு அன்னைக்கு உனக்கு மூடு வந்திருக்கு நீங்க மூடு இல்ல. ஏய் கூட வந்த என் அம்மாச்சியை போட்டு அமுக்கிட்டு என்ன? நீ ஏன்டா தலையில் அடிச்சுக்கிற? அதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படாது. ஆளை பாரு அது உங்க அம்மாச்சியா? அந்த கிழவிக்கு அறிய வேண்டாமா? ஏன் அது என்ன கரெக்டா உன் வளர்த்தி தான் இருக்கு அந்த கிழவி. எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். சரி அந்த கிழவி வண்டிக்குள்ள படுக்குது. உன் சாலை எடுத்து பத்தி படுக்கலாமா? ஏன் நான் அப்பதான் சாப்பிட்டு வந்தேன். உன் சாலை பார்க்கவும் நீ தானாக்கும் நினைச்சு என்ன பண்ணிட்டீங்க? அஞ்சிட்டேன். எந்த பக்கத்து? லாஸ்ட் சீட்ல. கிளவி ஒன்றும் சொல்ல பேசாம தருது. அது முன் சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்போ நான் தான் அவுட்டா? ஆமா அதான் டிரைவர் என்னை திட்டினாப்ல. எவன்டா கடை சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு. ஏன் சுத்தியலோட போய் படுத்து கிடந்தீங்க? ரைட் பரவாயில்ல அது சரி பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாதானம் போவோம். நீங்க ஒன்றும் சமாதானமா வர வேணாம். கை விடு கை விடு. நான் கொடுக்க மாட்டேன். வா
இப்ப நீ கல் இல்லாம தான் இப்ப போற. ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் வியாபாரம் Come on, tell me. Quick fast. இங்க வாங்களே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பக்கத்து இருக்கிறது என்ன? அடிபட்டுருச்சா? எது? இந்த பக்கத்து மச்சான் மருவு ரவுடின்னா அந்த மருவெல்லாம் இருக்கணும். எவனோ வெயிட்டா கொடுத்துருப்பேன் போல என்னைய விட பயங்கரமா. எவன்கிட்ட காசு கேட்டியா 10 ரூபா? அது தழும்பு இல்லம்மா, டெரர் பீஸ். அது வந்து மச்சான். ஏ சோட்டா பீம் செக்க செவந்த பட்டம் தேலாட்டு இணைக்க பல இது எல்லாரும் வாங்க பல இது வளர்த்து வளர்ந்த பல அப்படியா இருக்கு? எட்டு பாட்ட வந்து மஞ்சள் பாட்டியா கைக்கு அடக்காமா முடிச்சு பார்க்க மாட்டோம்மா. இருக்குது மாம்பழம் மாம்பழம் விற்கிறேன். சோட்டா பீமா? என் அண்ணன் சோட்டா பீம் மாதிரியா இருக்கேன். டெரர் பீஸா இல்ல சிங்கம் தானே. உன் குழந்தைங்க சொல்றாங்க கேளு. என்னன்னு? மாம்பழம் விற்க வந்தாங்க அம்மா. ஏய் பரு இல்லாம தான் தெரிய போறப்ப. அம்மா அம்மா மாறு வேஷத்துல மாம்பழம் விற்க அம்மா. உங்களுக்கு தெரியா சும்மா மாமா விக்கடா அம்மா உங்களுக்கு தெரியா சும்மா. இவர் என்னன்னு கூப்பிட்டீங்க? குருசாமி மோர கடைய. இந்த ஆளு குருசாமியா? கண்ணு அடிக்கிறாப்ல இவர் குருசாமியா? அம்மா அது ஒரு வியாதிமா. கண்ணை சுண்டு வாதம் லைட்டா அப்படி. அது ஒரு வியாதி. இப்பவே சாமிக்கு வாதமா? எவ்வி அழகேச பொட்டியில ஏறி உட்கார போற. எனக்கு தோதா இருக்குன்னு வேலை பார்க்க போறேன். எவ்வாத என்னைக்கா ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு போக போதும் பாத்துக்க.